இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நிர்மாண செலவு குறைவாக இருந்தாலும் 50 லட்சம் முழுமையாக வழங்கப்படும், அமைச்சர் சமந்த வித்யாரத்ன என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தித்வா புயலால் சேதமடைந்த வீடுகளை கட்டி முடிக்க 40 லட்சம் ரூபாவுக்கும் குறைவாக செலவானாலும் எஞ்சிய தொகையை மக்கள் தமது வாழ்வாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கின்றார். ஊவா மாகாண சபையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அனர்த்தங்களினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. ஒரு வீடு கட்டி முடிக்க 35 அல்லது 40 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவானாலும் அரசாங்கம் உறுதியளித்தபடி முழுமையான 50 லட்சம் ரூபாவையும் வழங்கும். மீதமுள்ள தொகையை அந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த 50 லட்சம் ரூபாய் இழப்பீடானது 3 தவணைகளாக வழங்கப்படும். முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாயும் பின்னர் 2 கட்டங்களாக தலா 15 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அரசாங்கம் அனுமதிக்கும் ஒரு வரைபடத்தின்படியே இந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும். வீட்டின் வேலைகள் முறைமையாக விரைவாக முன்னெடுக்கப்படுவதை அதிகாரிகள் கண்காணிப்பார்கள். வேலைகள் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் அடுத்த கட்ட தவணை கொடுப்பனவு விரைவாக வழங்கப்படும், அதாவது விடுவிக்கப்படும். அதேபோல் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும். இதில் ஒரு விசேட நடைமுறையாக எவ்வித மதிப்பீடுகளும் இன்றி ஆரம்பகட்டமாக 5 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ள மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு சேதம் குறைவாக இருந்தாலும் அவர் விரும்பினாலும் மதிப்பீடு இன்றி இந்த 5 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் சேதம் 5 லட்சத்துக்கும் அதிகம் என கருதுபவர்கள் முறையான மதிப்பீட்டை கோரலாம். மதிப்பீட்டின் பின்னர் சேதத்துக்குரிய சரியான தொகை வழங்கப்படும். இந்த பணம் மக்களின் வரிப்பணமாகும். எனவே இதில் எவ்வித ஊழலோ அல்லது முறைகேடு இடம்பெறக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. வீடுகள் கட்டப்படுவதை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பதோடு கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்களினால் போது மிகச்சிறிய தொகையை நட்டையீடாக வழங்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மக்கள் கௌரவமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதை உறுதிப்படுத்தவே இவ்வளவு பெரிய தொகையை வழங்க முன்வந்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே முழுமையாக சேதமடைந்தால் 50 லட்சம் ரூபாய், பகுதி அளவில் சேதமடைந்தால் 20 லட்சம் ரூபாய். எனவே உங்களுடைய சேதம் மிக குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான சேதத்துக்கு முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.